ஓகே, இதெல்லாம் ஃபுல்லா அடிக்கணும். இப்போ நம்ம இதை செய்ய போறோம். இதானே பண்ணி செய்யணும். ரீரைட் த ஃபாலோவிங் கண்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ். மை நியூ வேர்ட் இது அப்படியே வந்திருக்காங்க. இதுல சின்ன போல இருக்கு. ஏன் இஸ் நாட் சேர்த்து இஸ்ண்டா வரும். இப்போ இங்க என்ன சுருக்கலாம்? என்ன சுருக்கலாம் தெரியுமா விட? I am having. வெரி குட். ஐ எம் ஹேவிங் சுருக்கும். சுருக்கல் என்ன வரும்? ஐ apostrophe வி. Yes, sir. ஓகே. அடுத்தது Can I am not I am. வெரி குட். மரண்ணையும் சுருக்கலாம் நினைக்கிறேன். ஐ எம் ஹேமிங். I am. ஐ எம் சாரி. ஐ கான் கம் தேர். வெரி குட். Come there. அடுத்தது இஸ்ங்கிற ஒன்று வந்தா Is you are இசுக்கு முன்னுக்கு இருக்கிற சொல்ல இஸ் வந்தா இசுக்கு முன்னுக்கு இருக்கிற சொல்ல சுருக்கலாம். சுருக்கும் போது ஐ என்ன செய்யும்? காணவத்து போயிடும். சரியா? Okay, அடுத்தது sir. ஐ வில் நாட் பிரிங். பிரிங் இருக்கு. பிரிங் not வந்தா அடுத்தது will not sir. வெரி குட். Will not. வில் நாட் சேரும்போது எப்படி வரும்? வில் நாட் கட்டாயம் வர சான்ஸ் இருக்கும். வில் நாட் சுருக்கும் போது எப்படி வரும்? ஒன் One. வரும். ப்ளீஸ் டோன்ட் டூ நாட் டாக். டூ நாட் நம்ம சுருக்கலாம் அல்லவா? Yes, sir. Yes, please don't talk. சரியா? இப்ப நம்மளுக்கு சில நேரம் வந்து கிளாஸ நம்ம நேரத்துடைய நிற்போமா? 5 மணிக்கு அப்படி நிற்போமா? சில நேரம் வந்து 8 மணிக்கு போறவோ கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் வருகிறது. கவரேஜ் இஷ்யூ மாறத்தால நம்ம கொஞ்சம் கிளாஸ் நேரத்துடைய நிற்போம். சரியா மஹேன்? வெள்ளிக்கிழமையில மட்டுமா சார் இல்லாட்டி ஒவ்வொரு நாளுமா? நான் சொல்லுவேன். படிக்கிற நாள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணல. complete the sentence. வசனத்தை பூரணப்படுத்துங்க with உடன் the given words below. கீழே தரப்பட்ட சொல்லுடன் நிரப்புங்க. நோட் பண்ற ரோபரி. ரோபரினா திருட்டு, கொள்ளை அடிக்கிறத நம்ம ரோபரின்னு சொல்லுவோம். டயமண்ட்னா சரிதான். டயமண்ட் கிரிமினல், குற்றவாளி, குற்றம் செய்யறாங்க. அரெஸ்ட் பண்ற கைது பண்றது. டிடெக்டிவ். டிடெக்டிவ்னா துப்பறிதல். நல்ல விசாரிச்சு தோண்டி தோண்டி விசாரிக்கிறது நம்ம டிடெக்டிவ்னு சொல்லுவோம். அப்ப எல்லாம் வந்து கிரிமினலோட சம்பந்தப்பட்டதான் இருக்கு, குற்றத்தோட சம்பந்தப்பட்டது. த போலீஸ், இந்த போலீஸ் அதிகாரி ஹேவ் த மேன், இந்த மனுஷனை, ஹூ அவர் யார் என்று சொன்னால் ஸ்டோல் களவு செய்தாரு, த மணி அப்போ காசை களவு செய்த மனிதரை போலீஸ் என்ன செய்தாங்களா? Arrest. Okay, arrest. The stole our neighbor's television. The stole என்ன? களவு செய்தார். இங்க ஸ்டோலுங்க களவு செய்தார். என்னத்தையாம்? அவ எங்களுடைய நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்களை டெலிவிஷன் என்ன செய்தாராம்? களவு செய்தாரு. யாரு? கல்லனுக்கு யார் என்னன்னு சொல்றீங்க? இங்க என்ன செய்யணும்? கிரிமினல். வெரி குட். கிரிமினல். நேரம் த்ரீப்னு வந்தாலும் சரியானா தீப். Have you heard the news? நீங்க அந்த நியூஸை கேள்விப்பட்டீங்களா? There was அங்க இருந்தது at the museum last night. ஒன்று இருந்ததாம் மியூசியம்ல நேற்றிரவு இருந்திக்காம். என்ன இருந்திக்காம்?
யாவோஸ் இருந்ததாம். என்ன இருந்ததாம்? டைமண்ட் சார். ஆமா, டைமண்ட் டைமண்டா? ஓகே, பாப்போம் அடுத்தது. தே ஆர் எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ்னா என்ன? விலை கூடினது. விலை கூடினது. ரெண்டாவது ஆன்சர் டைமண்ட் வரும். வெரி குட். அப்ப ஹேவ் டிசப்பியர் காணத்து போனிக்கம். அப்ப என்ன காணத்து போயிருக்கு? டைமண்ட். டைமண்ட். அப்ப விளங்கிட்டா? அப்ப ஒரு ஒன்றுல மட்டும் தங்கி கிடைக்க கூடாது, எல்லாத்தையும் வாய்ச்சதான் விளங்கும். இங்க பாருங்க, 2 4 6, இங்க 5. அப்ப ஒன்று மிஞ்ச போகுது. மம், என்னுடைய அம்மா, லெஃப்ட் மீ வெயிட்டா, விட்டு போட்டு போனா. சோ ஐ டிட் நாட் forget மை ஹோம்ஒர்க். ஆகவே நான் இந்த ஹோம்ஒர்க் செய்யல, ஹோம்ஒர்க் செய்ய மறக்கவில்லை. அப்ப என்ன விட்டு போட்டு போயிருப்பா? ஒன்று நோட் விட்டு போட்டு போனவா, அல்லது ரொபரியா, அல்லது டிடெக்டிவா? நோட். நோட் 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 நோட். வெரி குட். அப்ப இവിടത്തെ என்ன வரப்போகுது? மியூசியம்ல துப்பறிஞ்சாங்களா இல்ல களவு போனிக்கின்னு எடுக்குமா? மியூசியம்ல டிடெக்டிவ். டிடெக்டிவ் வருமா? there was a robbery. திருட்டு போனிக்காம். டிடெக்டிவ்னா அது டிடெக்டிவ்னு சொல்லக்கல, நம்ம துப்பறிகிறது, விசாரிக்கிறது. ஆனா இங்க மியூசியம்ல என்ன நடந்திருக்காம்? ஒரு ரொபரி நடந்திருக்காம். இங்க ஆனந்த குமாரசுவாமி நீங்க எழுதுவீங்கன்னு. என்ன சார்? ஆனந்த குமாரசாமியும் இது நோட். ஓகே, இதை பாவம். Read the following short description and fill in the information sheet given below. பாத்தீங்களா, மண்டு ஃபுல்லா வாசித்தாலே எவ்வளவு பிரயோசனம். மை ஸ்கூலை பத்தி உங்களுக்கு எக்ஸாம்ல வாரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்போ மிஸ் பண்ணிட கூடாது. சரியா? ஆனந்த குமாரசுவாமி மத்த நாள் படிச்சோம், அவங்க 2 3 பேரை பத்தி படிச்சிடவா, அவன் நல்லா வாசிச்சுட்டு போங்க. சரியாம்மா? ஓகே, பாப்போம். ஆனந்த குமார் கென்டிஷ் குமாரசுவாமி, ஆனந்த குமாரசுவாமி was born in கொழும்பு. பாருங்க, உங்களுடைய ஸ்கூல் புக்ல இருக்கிறத அப்படியே கொண்டு பண்ணிருக்கேன். சிலோன், நவ் ஸ்ரீலங்கா. இப்ப குமாரசுவாமி வந்து கொழும்புல பிறந்தாராம், இப்ப அது ஸ்ரீலங்காண்டு அழைக்கப்படுகிறதா. He was born 22nd August 1877. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரு பிறந்தார் எப்பயா? 22nd 22 ஆகஸ்ட் 1877. என்ன செய்தாரு? சார், ஓ, நீங்க காய்க்கிறது கொஞ்சம் வெட்டி வெட்டி விளங்குது சார். உங்களுக்குமா மத்தாளுக்குமா? இல்ல சார். அப்ப உங்களுடைய எல்லாம் போல. இப்ப விளங்குதா? ஓகே சார். இல்ல வேற என் கூட விட்ட அந்த எஸ் சார், விளங்கு இப்ப. ஓகே, அடுத்தது. ஹிஸ் ஃபாதர், அவருடைய தாத்தா, அப்பா, போஸ் முத்துக்குமாரசுவாமி. அவரோட அப்பாட பேர் வந்து முத்துக்குமாரசுவாமி. and his mother was எலிசபெத் பீவி. அம்மாட பேர் வந்து என்ன? எலிசபெத் பீவியா. குமாரசுவாமி அவரு attended, போனாரா, வைக்ளிஃபே காலேஜ் இன் குளோசெஸ்டர்ஷியா. அப்ப அந்த வைக்ளிஃபே காலேஜ் குளோசெஸ்டர்ஷியாங்கிற ஒரு இடத்துல இருக்கிற வைக்ளிஃபே காலேஜுக்கு அவரு அட்டென்ட் பண்ணினாராம், சமூகம் அளிச்சாராம், படிச்சாராம். அண்ட் என்டர் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன். யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுக்கும் என்ன செய்தாராம்? போனாராம். ஸ்டடி ஜியோலஜி, புவியியல் பத்தி, பொட்டனி, தாவரங்கள் மலர்களை பத்தி படிக்கிறதா, இதெல்லாம் படிச்சாரு. தென் ஹி சர்வ்டு. சர்வ்டுன்னு சொல்லக்கல, பகிர்ந்தாரு, அந்த ஒரு வேலை செய்தாரு. இன் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவில் வேறு ஒரு வேலை செய்தாரு. ஆஸ் போல, என்னத்தையா?
என்னத்தை போல ஜியோலஜிஸ்ட் அண்ட் மினரலஜிஸ்ட், புவியியலை பத்தி படிக்கிறவரும் கனி வர்க்கங்களை பத்தி படிக்கிறவருமாக அவரு இருந்தாராம், வேலை செய்தாராம். குமாரசுவாமி wrote more than 30 books, 30க்கும் அதிகமான புக்ஸ் அவர் என்ன செய்தாரா, எழுதினாரு. on different subject, பல வகையான சப்ஜெக்ட்னு சொல்லக்கல, தலைப்புன்னா உங்களுக்கு தெரியும், சோகமானது, அந்த சந்தோஷமான, அந்த மாதிரி பல வகையான தலைப்புகள்ல அவர் என்ன செய்தாரு, 30 புத்தகங்கள் எழுதினாராம். ஒரிஜின் ஆஃப் த புத்தா இமேஜ், புத்தா இமேஜ் ஒரிஜின், தி எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் iconography etc. அப்ப அந்த புத்தகங்கள்ல ஆர் சம் ஆஃப் த புக்ஸ் ஹி ரோட், அவர் வெளியின புத்தகங்கள்ல புத்தகங்கள பேர்ல உண்டு ஒரிஜின் ஆஃப் த புத்தா இமேஜும் எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஐகானோகிராஃபியும் வந்து அவர புத்தகங்கள்ல உண்டா. குமாரசுவாமி அவரு மேட் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிபியூஷன், முக்கியமான பங்களிப்பு அவர் செய்தாரா, டு என்னத்துக்கு the philosophy of art, கலையின் தத்துவத்துக்கு அவர் பாரிய அளவிலான ஒரு கண்ட்ரிபியூஷன், லிட்ரேச்சர் இலக்கியம், அண்ட் ரிலீஜன் சமயம் இலக்கியம் கலைகளுக்கான பிலோசபி தத்துவங்களுக்கு அவர் என்ன செய்யறாராம், பாரிய அளவிலான பங்களிப்பு செய்தாரா. திஸ் கிரேட் பர்சன், நல்ல மனுஷன் வந்து இறந்தார் in 1947, 1947ஆம் ஆண்டு இறந்தாராம். at the age of 70, 70 வயசுல பிறந்தாராம். இப்ப நேம் கேட்டிருக்காங்க, வேற நேம் என்ன? ஆனந்த சமரகோன். ஆனந்த புல்லாளவர்மா, ஆனந்த வெங்கடேஷ் குமார சமரகோணம். கண்டு படிச்ச அந்த மாதிரி கிடக்காரு மூல. சாப்பிட்டேன் எல்லாரும்? ஓகே. அடுத்து பர்த்டே. பர்த்டே எப்பயாம் அவரு பிறந்ததா இறந்ததா? பர்த்டே இல்ல, பிறந்தது. எப்பயாம்? 2015. அப்படியே எழுதப்படும். எங்க இருக்கு? ஆகஸ்ட் 22 ஆகஸ்ட் 1877. 1000 எல்லாம் போறா, ஒரு வருடம் சொல்லக்கலாம், 22 நம்பரா சொல்லணும். 1877. வில்லேஜ்னா என்ன? கிராமம், டவுன், நகரம். where he was born, வேண்ட எங்கே, அவரு was born பிறந்தார், அவர் பிறந்த நகரம் அல்லது கிராமம் எங்கேயா? கொழும்பு. கொழும்பு, இன் கொழும்பு. சும்மா கொழும்புல ஓகேதான், இன் கொழும்பு. கொழும்புனாலும் காணும். ஃபாதர்களை அவங்களோட வாப்பட பெயர் என்ன? முத்துக்குமார சுவாமி. முத்து குமாரசுவாமி. அடுத்த மதர் பேர் என்ன? எலிசபெத் பிபி. தானே அவளோட பேரு? schools and universities attended. அவர் பங்கு பெற்று போன ஸ்கூலும் யூனிவர்சிட்டியும் என்னையா? கதைங்களன். எஸ் சார், லண்டன். இங்க வரும் ஃபுல்லா. வைக்லிஃபே காலேஜ் இன் Gloucester and யூனிவர்சிட்டி காலேஜ். அப்படியே பார்த்துடுவோமா? பார்த்துடுங்க, ஸ்பெல்லிங் எல்லாம் விட்டுறா.
Pacific College, London. கேளுங்க. சப்ஜெக்ட் பாடங்கள், லேர்ன் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்ன? கற்றுக்கொண்ட பாடம் கற்றது ஜியோகிராஃபி அண்ட் பொட்டானிக். Geography and ஜியோகிராஃபி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, botany. ஜியோலஜி. இங்க பாருங்க, அட ஜியோகிராஃபி எழுத பார்த்தேன், நீங்க படிச்ச பாடம் இல்ல அது. யூனிவர்சிட்டிக்கு போனா ஜியோகிராஃபி, அது ஜியோலஜி, அது ஜியோகிராஃபியை பத்தி படிக்கிறது. அப்ப பார்த்து எழுதணுமா? ஜியோலஜி அண்ட் பொட்டானி. சரியா? அடுத்து ஓகே சார். ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் ஒரு தொழில். தொழில் என்ன? என்ன பங்கு தொழில் என்ன இருக்கு? ஜியோலஜிஸ்ட் அண்ட் மினரலஜிஸ்ட். முன்னையும் டிஸ்கஸ் பண்ணலவா? எஸ் சார். மறந்தே இல்லையா? கொஞ்சம் மறந்துடுறேன். இல்ல சார். புக்ஸ் ரிட்டன், எழுதின புத்தகம். அது புத்தகம் வந்து இப்ப ரெண்டு குழப்பம் வருது பாருங்க. புக்ஸ் ரிட்டன் சொல்லக்கல, புத்தகத்துல பேரும் சொல்லலாம், இல்லாட்டி இந்த 30 புக்ஸ் சொல்லலாம். நம்ம இப்ப என்ன எழுத, இது என்ன சொல்லுதுன்னா டிரெக்டா புத்தகத்துல பேரு தான் கேக்குது. அப்ப என்னென்ன புத்தகம்? ஒரிஜின் ஆஃப் புத்தா இமேஜும் எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஐகானோகிராஃபி. நான் முன்ன நேரத்துல படிச்சு தரேன், நான் கொஞ்சம் விவரம் தரேன். ஒரிஜின் of the Buddha image and the essential elements of this iconography. அடுத்த டெத். எப்ப செத்து போனாரா? died in 1947 at the age of 17. நீங்க அப்படியே ஃபுல்லா எழுதலாம். 1947 at the age of 70. நம்மட அம்மா அப்பா கூட பிறந்திருக்க மாட்டாங்க அப்படி. ஓகே. மை ஸ்கூல் லீசர் டைம். இது உங்களுக்கு எது லேசி? மை ஸ்கூல்ல வா, மை ஸ்கூல் தானே லேசி. சார். அப்ப மை ஸ்கூல்ல பத்தி நீங்க புதுசா வரைஞ்சி பெயிண்ட் எல்லாம் போட்டு அடிச்சு எழுதி வச்சிருக்கீங்க ஒரே கொப்பில எழுதி வச்சியா? எஸ் சார். சும்மா முஷ்பத்திக்காதீங்க. எக்ஸாம்ல அது வரலாம், என்ன சார்? எக்ஸாம்ல வரலாம். திரும்ப திரும்ப படிச்சு பாடமாக்கிட்டு போகணும். அப்ப நான் இதை உங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த பேப்பரை பார்ப்போம். சரியா? ஓகே சார். பேப்பர் கூட பார்த்துதான் அந்த பேப்பர் எப்படி நம்மளுக்கு வரும் இல்லை உங்களுக்கு வழங்கும். ஓகே பாருங்க. அப்ப எந்த கொஸ்டின் எடுத்தாலும் முதலாவது உங்களுக்கு எப்படி வருது கேள்வி? சினோனிம் ஆன்டோனிம் போட்டு வர மாதிரி தான் இருக்குது. சரியா? Complete the antonym chart using the words given in the box. One is done for you. அப்போ present, impossible, illegal, இப்போ இதுக்கெல்லாம் தமிழ் அர்த்தம் வரைக்கும் போயே மேலாது. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க பாடமாக்கிறது தானே, அதை பார்த்து பார்த்து பாடமாக்கணும். அப்ப இதெல்லாம் தமிழ் அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அப்ப நீங்க டிரெக்டா இதுகளில் வச்சு நீங்க என்ன செய்யலாம்? நம்ம நிறைய நான் உங்களுக்கு தந்துடுறேன் நோட்ஸ் எல்லாம் பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப ஹாப்பிக்குரியது வந்து என்ன? சேட். urban-க்குரியது என்ன?
தெரியாட்டி என்ன சார் அவரத குளர்றியா இல்ல சார் விட்டுட்டு போகணும். விட்டு போட்டு போறல விட்டு போட்டு மரம் வரும் எப்சன் பிரசன்ட். பிரசன் அது வாசி காட்டி நம்மளுக்கு குழம்பும் ஆனா இருக்கான்னு பார்ப்போம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் யூஸ்லி அந்த அக்லி UGLY. அக்லி அக்லி அக்லி. லோக்கல் ஒரிஜினலா லோக்கல்னா உள்நாடு நம்ம நாட்டு நம்ம என்ன செய்யற லோக்கலுக்கு ஒரிஜினல் சொல்ல போறோம். அப்ப உள்நாட்டுக்கு என்ன எதிர்கருத்து வெளிநாட்டு. வெளிநாடு வெளிநாடுக்கு இங்க இருக்கா foreign. foreign இதுதான் என்ன foreign. foreign அதுதான் என்ன Yes sir. ஓகே அடுத்து ட்ரூ ட்ரூ என்ன True and ஓகே இருக்கட்டும். மோஸ்ட் அதிகமான most. சிம்பிள் Symbol heart இருக்கா heart. Smile. பாசிபிள் அதுக்கு இருக்கு எப்படி சொல்லலாம் Impossible. இம்பாசிபிள். லீகல் legal அந்த list LEA. அங்க முன்னுக்கு நான் விட தந்திருக்கேன் நான் இதை பார்க்காம இல்லீகல் இல்லீகல் விட நிக்கிறேன். Okay sir, okay sir. மேக்சிமம் மினிமம் மேக்சிமம்னா பெரியம்மா மினிமம்னா சின்னம்மா அப்படி இருக்க மேக்சிமம்னா கூட பெரு அதிகமான மினிமம்னா குறைவான எடுக்கும். இப்ப பாருங்க ஓகே நம்ம வேர்பன் தமிழ்காரன் சரியான இருக்குமே ஓகே விடுவோம். ட்ரூன்னா என்ன உண்மை ட்ரூன்னா உண்மை உண்மை. உண்மைக்கு எதிர்கருத்து என்ன பொய் பொய்க்கு நாம என்ன செய்யலாம் தெரியுமா ஃபால்ஸ் என்ன false false. false false. அடுத்தது சிம்பிள் சிம்பிள்னா சாதாரணமானது சிம்பிளுக்கு நம்ம சொல்ற கம்ப்ளெக்ஸ் இது என்ன காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இப்படிதான் கொஞ்சம் இதுகள் வரும். ஆனா பேப்பர்கள் செய்யறதால உங்களுக்கு இதே கேள்வி வந்தா உங்களுக்கு நம்ம இவ்வளவு பேப்பர் செய்யறோம் பாருங்க சின்னம் சார் அதே கேள்வி வந்த சேரும்பீங்க அப்படியே பேப்பர் நம்ம கூட செய்யலாம் அதே கேள்வி தான் தருவாங்க. மோஸ்ட் என்ன அதிகமான அதுக்கு எதிர்கருத்து வந்து லீஸ்ட் ஏர்பனுக்கு என்ன சொல்லணும் நம்ம ரூரல் தமிழர் ரூரல் இல்ல ரூரல் ரூரல். ஓகே fill in the blanks with இங்க பாத்தீங்களா is ஆவல்ல தந்திருக்கு is have has அப்போ கொஞ்சம் குழப்பலாம். ஆனா நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். I 2 sisters and 2 brothers நான் 2 sisters இரண்டு சகோதரிகள் இரண்டு சகோதரர்கள். அப்ப ஹேவா ஹேசா என்ன வரலாம் சொல்லுங்க நீங்க பாருங்க அப்போ ஹேவ் வர போதும். ஏன் ஹேவ் வருது பாஸ்ட் டென்ஸ் சொல்றதுக்கு சொல்லில்லாட்டி ஹேவ் ஹேஸ் தான் வரும். ஐக்கு நம்ம ஏம் தான் யூஸ் பண்றோம். அப்ப அது மிஸ் ஆவெல்லாம் யூஸ் பண்றோம் இல்ல அப்ப இதெல்லாம் வராது. ஹேவ் தான் சரியான விட. யூ a student யூ a student क्वेश्चन ஃபார்மட் தந்திருக்கு. நம்ம போன கிளாஸ்லயும் பார்த்தலவா क्वेश्चन வரப்போகுதா ஒன்று எஸ் or no क्वेश्चन am is a was verb
can, may, do, does, did, have, has, had ஒரு WH கொஸ்டின் எல்லாம் வருந்தானே. அப்ப இங்க என்ன வேற போகுது? Yes, sir. யூ Is வந்து you இஸ் எவ்வளவு ஆளும் படிச்சு 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 விட்டா இஸ் யூவா வரும். Are you Are you a student? Yes, I am a student சொல்லலாம். Do you a pen? Question format. Do you have a pen? யூக்கும் have வரும். மற கொஸ்டினா கேட்கலாம் have தான் வரும். had எல்லாம் வராது. My brother does not a camera. அப்ப does not வந்திருக்கு. நெகட்டிவ் ஃபார்ம்னா have, has, had ல எது வரும்? have. நெகட்டிவ் ஃபார்ம் கொஸ்டின் ஃபார்ம் எல்லாத்துக்கும் have தான் வரும். நான் அல்லது என்னிடம் a toy car ஒரு விளையாட்டு கார் இருக்கு. when I was 4 years, when I was நான் 4 வயசா இருக்கும் போது அப்ப என்ன வரும்? had. Very good. had. பழைய காலம் தானே சொல்லுது. how many எத்தனை brothers does விமல். இங்க does விமலோட கொஸ்டின் ஃபார்மட் வந்துட்டு இங்க does வந்திருக்கு. இங்க என்ன வரும்? கொஸ்டின் ஃபார்மட் இருக்கும்போது Have. வெரி குட். விமல் have கொஸ்டின் ஃபார்மட்டுக்கெல்லாம் விமல் have தான் யூஸ் பண்ணும். ஓகே, அடுத்தது your books in the bag. your books are வெரி குட். அடுத்து have has எல்லாம் வராது. ஏன்னு சொன்னா இங்க in வந்திருக்கு. in on எல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டா, have hasக்கு முன்னுக்கும் வராது. I have a book. பாருங்க your books I have a book னு வந்திருக்கு. ஆனா இங்க in எல்லாம் அடுத்து வராது. your books are in the bag. my mother என்னுடைய தாய் very long hair when she was young. she was young. இளம் வயதா இருக்கும்போது அப்ப என்ன வரும்? had. very good. had. Balan a lot of homework to do today. இன்றைக்கு அவருக்கு நிறைய homework இருக்குதாம் செய்து முடிக்கிறதுக்கு. என்ன வரும்? என்ன வருது? Has. Yes, very good. அடுத்தது we. அடுத்து சம்பந்தம் இல்லாம கொஸ்டின் எடுத்துக்கு வந்திருக்காங்க. அடுத்து have தான் வரும். I have to go, we have to play தான் வரும். சரியா? Okay, sir. ஓகே, நான் இந்த பேப்பர் அனுப்புறேன். நான் ஃபுல்லா விளங்கப்படுத்திக்க இயலாதானே. பேப்பர் அனுப்புறேன். பேப்பரை போன கிளாஸ் பேப்பரை பிரிண்ட் எடுத்துதான். இல்ல சார், இன்றைக்கு தான் எடுக்கணும். இதுதானே எடுக்கணுங்களா? எஸ் சார். ஓகே, வெரி குட். இதை பாவம். Write the plural form of the following. The first one is done for you. இதை சேஞ்ச் போட்டு அனுப்புறீங்களா? நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இங்கேயும் மை ஸ்கூல் தான் வந்திருக்கா. மை ஸ்கூல்ல இது சேஞ்சா தானே இருக்கு. இது ஃபுல்லா எனக்கு சேஞ்ச் போட்டு இப்ப இருந்து சேஞ்ச் போட்டு கொஸ்டினை பேப்பர் அனுப்புறேன். செய்து போட்டு அனுப்புறீங்களா? okay sir. ஓகே, இப்போ நம்மடே நம்ம நீங்க ஃபுல்லா எழுதுங்க, மிச்ச குறையல.
சரியா? ஓகே சார். ஓகே. நான் கொஞ்சம் நம்ம இனி ஈவினிங்கும் வைக்கலாம். ஈவினிங் வச்சா கொஞ்சம் கூட எடுக்கலாம். ஏன்னா இப்போ 8 மணிக்கு பிறகு கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ இருக்கு.